கிரிகோரி லெவாசர் இயக்கத்தில் 2016ஆம் ஆண்டு வெளியான திகில் திரைப்படம் தி பிரமிட். இது ஒரு ஃபவுண்ட் ஃபூட்டேஜ் ஹாரர் வகையைச் சேர்ந்தது. பண்டைய எகிப்திய புராணங்களையும் நவீன சர்வைவல் திகிலையும் இது ஒருங்கே கலக்கிறது. இந்த திரைப்படம் அதன் தனித்துவமான கதைக்களத்தால் ரசிகர்களை ஈர்த்தது. பழங்கால மர்மங்களையும் தற்கால திகிலையும் இணைக்கும் ஒரு முயற்சியாக இது அமைந்தது. எகிப்திய வரலாற்றின் ஆழமான அடுக்குகளுக்குள் நம்மை அழைத்துச் செல்கிறது. ஒரு புதிய கோணத்தில் திகில் அனுபவத்தை வழங்குகிறது. அமெரிக்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் குழுவைச் சுற்றி கதை நகர்கிறது. எகிப்திய பாலைவனத்தின் ஆழத்தில் புதைந்திருந்த ஒரு தனித்துவமான 3 பக்க பிரமிடை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அறிவியல் ஆர்வம் மற்றும் அரசியல் கொந்தளிப்பு காரணமாக இந்த ஆய்வு தொடங்குகிறது. ஒரு ஆவணப்பட குழுவும் இவர்களுடன் பயணிக்கிறது. பிரமிடை ஆராயும் அவர்களின் முயற்சி எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இது ஒரு சாதாரண தொல்பொருள் கண்டுபிடிப்பு அல்ல என்பதை அவர்கள் விரைவில் உணர்கிறார்கள். பிரமிட்டின் உட்பகுதி ஒரு ஆபத்தான புதிராக வெளிப்படுகிறது. கண்ணிவெடிகளும் நகரும் சுவர்களும் நிறைந்த ஒரு சிக்கலான பாதாள அறையாக அது உள்ளது. குழுவினர் திசை மாறி ஒருவரையொருவர் பிரிந்து விடுகிறார்கள். கடந்த கால சடங்குகளின் பயங்கரமான ஆதாரங்களை அவர்கள் அங்கே காண்கிறார்கள். வன்முறை கொண்ட பூனை போன்ற உயிரினங்களால் அவர்கள் துரத்தப்படுகிறார்கள். பிரமிட்டின் ஒவ்வொரு அடியும் மரணப் பொறிகளால் நிறைந்துள்ளது. இந்த உயிரினங்கள் குழுவினரை தொடர்ந்து அச்சுறுத்துகின்றன. தப்பிக்கும் வழியைத் தேடும் அவர்களின் முயற்சி மேலும் சிக்கலாகிறது. பிரமிட்டின் இருண்ட ரகசியங்கள் ஒவ்வொன்றாக வெளிப்படுகின்றன. படத்தின் மைய வில்லன் அனுபிஸ், எகிப்திய மரணம் மற்றும் மம்மியாக்கும் கடவுள். அவர் ஒரு குறியீடாக இல்லாமல் ஒரு பயங்கரமான உடல் ரீதியான இருப்பாக சித்தரிக்கப்படுகிறார். பிரமிட் அனுபிஸை கௌரவிக்க கட்டப்படவில்லை, மாறாக அவரை சிறைப்படுத்தவே கட்டப்பட்டது. குழுவினரின் அத்துமீறல் தற்செயலாக இந்த பண்டைய தெய்வத்தை விடுவிக்கிறது. அனுபிஸ் தனது நீண்டகால சிறையிலிருந்து விடுபட்டு தனது நோக்கங்களை நிறைவேற்றத் தொடங்குகிறார். இது ஒரு எதிர்பாராத திருப்பமாக அமைகிறது. அனுபிஸின் தோற்றம் மற்றும் அவரது சக்தி பிரமிட்டின் மர்மத்தை மேலும் ஆழமாக்குகிறது. அவர் ஒரு புராணக் கதையாக இல்லாமல் ஒரு நிஜமான அச்சுறுத்தலாக மாறுகிறார். குழுவினர் ஒரு மரணப் பொறியில் சிக்கிக் கொள்கிறார்கள். அனுபிஸ் இறந்தவர்களின் நீதிபதியாக தனது பங்கைத் தொடர விரும்புகிறார். தனது தெய்வீக தீர்ப்பின் இலக்குகளாக குழுவினரை அவர் வேட்டையாடுகிறார். அவர்களின் இதயங்களை எடை போடுவதே அவரது வேட்டையின் நோக்கம். தகுதியற்றவர்களை தண்டிப்பதும் தனது சக்தியை மீட்டெடுக்க அவர்களின் உறுப்புகளை அறுவடை செய்வதும் அவரது நோக்கம். அனுபிஸின் ஒவ்வொரு செயலும் ஒரு கொடூரமான சடங்கின் பகுதியாக அமைகிறது. அவர் தனது பண்டைய கடமையை நிறைவேற்றுகிறார். அனுபிஸின் இந்த கொடூரமான நோக்கங்கள் பார்வையாளர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குகின்றன. அவரது வேட்டை ஒரு சாதாரண கொலை அல்ல, அது ஒரு தெய்வீக தண்டனை. குழுவினர் தங்கள் உயிரை காப்பாற்ற போராடுகிறார்கள். அனுபிஸின் சக்தி மற்றும் அவரது கொடூரமான வழிமுறைகள் திகிலை மேலும் அதிகரிக்கின்றன. அவர் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக சித்தரிக்கப்படுகிறார். தப்பிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக தோன்றுகிறது. கடைசி உயிர் பிழைத்தவர் அனுபிஸின் பிடியிலிருந்து தப்பத் தவறிவிடுகிறார். உயிர் பிழைத்தவர் தகுதியற்றவராக கருதப்பட்டார் என்பதை இது குறிக்கிறது. இறுதி காட்சியில் புதிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பிரமிட்டை கண்டுபிடிக்கிறார்கள். இது திகில் மற்றும் தீர்ப்பின் சுழற்சித் தன்மையை பரிந்துரைக்கிறது. தீர்ப்பு, ஒழுக்கம் மற்றும் பண்டைய தண்டனை போன்ற கருப்பொருள்களை படமாராய்கிறது. அறிவியல் மற்றும் பண்டைய சக்திக்கு இடையிலான மோதலை இது எடுத்துக்காட்டுகிறது. மனிதனின் அறியாமை மற்றும் பண்டைய சக்திகளின் விளைவுகளை படமாராய்கிறது. பிரமிட் ஒரு முடிவற்ற சுழற்சியின் அடையாளமாக மாறுகிறது. ஒவ்வொரு புதிய வருகையும் அதே பயங்கரமான முடிவை சந்திக்கிறது. இந்த முடிவு பார்வையாளர்களை சிந்திக்க வைக்கிறது. மனிதனின் தலையீடு இயற்கையின் அல்லது பண்டைய சக்திகளின் சமநிலையை எவ்வாறு சீர்குலைக்கிறது என்பதை இது காட்டுகிறது. இது ஒரு இருண்ட மற்றும் நம்பிக்கையற்ற முடிவை வழங்குகிறது. தி பிரமிட் கலவையான விமர்சனங்களை பெற்றது. புராணங்களின் சுவாரஸ்யமான பயன்பாட்டிற்காக இது பாராட்டப்பட்டது. பயனுள்ள அடைபட்ட அமைப்பிற்காகவும் இது பாராட்டப்பட்டது. பலவீனமான கதாபாத்திர வளர்ச்சி மற்றும் கணிக்கக்கூடிய பயமுறுத்தும் காட்சிகள் வழக்கமான திகில் ட்ரோப்ஸுக்காக இது விமர்சிக்கப்பட்டது. ஃபவுண்ட் ஃபூட்டேஜ் வகைக்கு இது ஒரு தனித்துவமான பார்வையை வழங்குகிறது. பண்டைய புராணங்களை ஒரு நவீன திகில் கதையில் வெற்றிகரமாக இணைக்கிறது.
படத்தின் பலவீனங்கள் இருந்தபோதிலும் அதன் தனித்துவமான அணுகுமுறை குறிப்பிடத்தக்கது. இது எகிப்திய புராணங்களை ஒரு புதிய கோணத்தில் அணுகுகிறது. திகில் ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை வழங்குகிறது. மொத்தத்தில் தி பிரமிட் ஒரு குறைபாடற்ற படம் அல்ல, ஆனால் அதன் கருப்பொருள்கள் மற்றும் புராணங்களின் பயன்பாடு அதை ஒரு சுவாரஸ்யமான ஆய்வாக மாற்றுகிறது. இது ஒரு மறக்க முடியாத திகில் அனுபவத்தை வழங்குகிறது.